இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. வாழ்க்கையை சற்று தனித்து வாழவும் பழகிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நம்மோடு இருப்பவர்கள் என்று நம்மை விட்டு பிரிந்து செல்வார்கள் என்று சொல்லவே முடியாது. அனைவரும் நம் முகத்தின் முன் நடந்து கொள்வது போல் முதுகின் பின் இருப்பதில்லை. சர்க்கரை போல இனிக்க பேசினாலும் ஒரு நாள் பாகற்காய் போன்று மாறத்தான் செய்வார்கள். நமக்கான நேரத்தை, திட்டத்தை வருங்காலத்திற்கென நாம் தான் சேமித்து வைக்க வேண்டும். நம்மை தவிர வேறு யாராலும் நமக்காக அதை சிறப்பாக செய்ய இயலாது. அதிக நட்பு வட்டங்கள் பல சமயங்களில் நம்மை வாட்டி வதைத்து விடுகிறது. ஆனால் நட்பென்ற அன்பு இல்லாமல் வாழ்வதும் இயலாது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது எப்படி ஒரு அங்கமோ அதுபோல்தான் இன்னங்களும் துயரங்களும் கூட ஒரு அங்கமே. ஏனென்றால் வாழ்க்கை ஒரு வட்டம். நாம் நாமாக இருக்க வேண்டும். பிறரை போல அனைத்து வகையிலும் மாறலாம் என்று நினைத்தால் உலகம் உங்களை மிதித்து அடக்கிவிடும். என்னிடம் அனைத்தும் உள்ளது என்று பெருமை அடித்துக் கொள்வது முட்டாள்தனமே. இன்று உங்களுடையதாக இருப்பது நாளை வேறொருவருடையதாக மாறலாம். வாழ்க்கையில் பிறரை சார்ந்து வாழ்ந்தால் நாம் நாமாக இருக்கவே முடியாது. அதுபோல் எந்த செயலுக்கும் நாம் அடிமையாகவும் கூடாது. உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இழப்பு, ஏமாற்றம், துரோகம் என்று எல்லாவற்றையும் கடந்திருப்பாங்க. எல்லோருமே ஒரு கட்டத்தில் உடைந்து போய்த்தான் இருப்பார்கள். ஆனால் இந்த இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் நினைத்து அப்படியே தேங்கி போய்விடாமல் சூழ்நிலைக்கு ஏற்ற வாழ்க்கையை நோக்கி சிலர் பயணித்திருப்பார்கள். அவங்க ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது கடக்கவே முடியாதென்று நினைத்த காலமெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன் என்கின்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு அவர்களுக்கு கிடைக்கும். அந்த கஷ்டமெல்லாம் புகை மாதிரி மறைந்து போயிருக்கும். இப்போது அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு காரணம் அவர்களின் தொடர்ந்த முயற்சியும் தொடர்ந்து அந்த விஷயத்தை ஜெயிக்க அவர்கள் போராடிய போராட்டமும் தான். வாழ்க்கையில் கடக்க பழக வேண்டும். உறவுகளை, உணர்வுகளை எல்லாவற்றையும் கடந்தவன் தான் ஒரு நாள் மனிதன் ஜொலித்து பிறரை பார்த்து ஆச்சரியப்பட வைக்கிறான். எப்படி பேசுவது என்பது பக்குவம். எதை பேசுவது என்பது அறிவு. எதை பேசாமல் இருக்க வேண்டும் என்று தெரிந்து வைப்பது பேரறிவு என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.